நாம் ஒரு நாள் செய்கிற மோஸ்ட் ஆஃப் த காரியங்கள் எவ்வளவோ சிந்தித்தாலும் என்ன தோன்றுதோ அதை தான் நம்ம செய்வோம். மார்க்கெட்டிங் சைக்காலஜி குறித்து படிக்கும் போது அவர்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம படிப்போம், விலை எல்லாவற்றையும் பார்ப்போம். ஆனால் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் வாங்குவோம் கடைசியா. அதான் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்க நான் உனக்கு வைத்திருக்கிற மேலான சவால்களை சாதிக்க புதிதான இருதயத்தை கொடுப்பேன், உன் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன். சவால்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது, ஜனங்களுடைய வார்த்தைகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போது சாதாரண மனுஷன் அதுக்கு அப்படியே சரண்டர் ஆகிறான். டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, கம்பெனியில் இப்படி சொல்லிட்டாங்க, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் அடங்கி போக மாட்டேன், அவர் சொன்னது என்னில் நிறைவேறும், அவர் வார்த்தை என்னில் நிறைவேறும் என்பதை நம்பி அடுத்த படி எடுத்து வைக்கும்படி இப்படி ஒரு மனப்பக்குவம் தேவன் நமக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். புது இருதயத்தை கொடுப்பேன், புது ஆவியை உனக்கு கொடுப்பேன்.